ஹலோ கைஸ், 11th சிறப்பு தமிழில் இருக்க முக்கியமான கலைச்சொற்கள் பார்க்கலாம் வாங்க. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா கலவை தொடர், காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா கூட்டுத்தொடர், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கூட்டு வெட்டின்னு சொல்லுவோம்ல. ஸோ இப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா கூட்டுத்தொடர். நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னா உணர்ச்சி தொடர், எக்ஸ்ட்ராவாக உணர்ச்சி வசப்பட்டான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா வினாத்தொடர், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா உடன்பாட்டு தொடர், ஒருத்தரோட அஃபேரில் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உடன்பாட்டு தொடர். நெக்ஸ்ட்டு டிரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னா செய்யப்படும் பொருள் குன்றா வினை, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னா செய்யப்படும் பொருள் குன்றிய வினை. இன் அப்படின்னு வந்துட்டால் குன்றிய அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டீகோடிங் அப்படின்னா குறி அவிழ்ப்பு, இதே என்கோடிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா குறி ஏற்றம். ஸோ இதில் நமக்கு மீனிங் தெரியும். டி அப்படின்னாலே ஒரு இதை வந்து எடுக்கிறது. ஸோ அப்போ டீகோடிங் அப்படின்னாலே குறி அவிழ்ப்பு, என்கோடிங் அப்படின்னா குறி ஏற்றம். நெக்ஸ்ட்டு டயலெக்ட் அப்படின்னா கிளைமொழி. ஆப்ஷன் ஏல வட்டார மொழின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை போட்டக்கூடாது. வட்டார மொழி அப்படின்னா ரீஜனல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் வட்டார மொழி. ஸோ டயலெக்ட் அப்படின்னா கிளைமொழி, ரெண்டுமே வேறு வேறு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா மெயின் கிளாஸ்னால் என்ன, சப்பார்டினேட் கிளாஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.